நாம பார்க்க போற செகண்ட் ரவுண்ட் என்ன சொல்ல போகிறாய்? இப்ப வந்து உள்ள இருக்கிறவரை பத்தி நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்றதுக்கான ரவுண்ட் தான் இந்த என்ன சொல்ல போகிறார். ஐயோ நான் இல்லையே. என்னன்னா நாங்க ஆல்ரெடி உள்ள இருக்கவங்க கிட்ட நாங்க ஒரு क्वेश्चंस கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆன்சர் வாங்கி வச்சிருக்கோம். அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது அவருங்க எழுதிருக்க ஆன்சரும் நீங்க எழுதிருக்க ஆன்சரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் வரும். அப்படி இல்ல அப்படின்னா பாயிண்ட்ஸ் போயிடும். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நீ எல்லாத்துக்கும் தலையாட்டியே தவிர்த்து தப்பு தப்பா சூப்பர். அந்த ராமேஸ்வரத்துல என்ன ஊரு கண்டுபிடிச்சியா? அதுதானே கேம். அப்பதானே அழகப்பா அடி வாங்க முடியும். ஓகே. அழகப்பா அடி வாங்குறதுக்கு தான் கேம் வச்சிருக்காங்க நினைச்சிட்டு இருக்கானடா. ஓகே, என்ன சொல்ல போகிறாய்? ரவுண்டுக்கான கிஃப்ட் என்னன்றத பாத்துறலாம். கோபாலனா பாசே தீயா வேலை செய்யணும். அது என்னமா வைஷாலி இப்படி அடிச்சு அப்படி அழகப்பனுக்காக நாங்க விளையாட போறோம். கண்டிப்பா ஜெயிப்போம். நீங்க என்ன சொன்னாலும் நானும் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அழகப்பன் மாதிரியே. ஓகே, நம்பிட்டேன். ஓகே, நீ என்னமா ப்ரொடெக்ஷனா என்னமா பிளான் போட்டிருக்கீங்க? என் அப்பாவுக்கு தொப்பை குறைக்கிறதுக்காக. அப்பாக்கு தொப்பை குறைக்கிறதுக்காகவா? அப்பாவை தொப்பை குறைக்கணும் மத்தியா. தப்பான ஆன்சர் சொல்லி தொப்பையை நாங்களே குறைச்சி அனுப்புவோம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, இவற்றில் எந்த டைப் ஆஃப் மூவிஸ் அவருக்கு பிடிக்கும்? ஓகே, ரெண்டு பேருமே அவங்களுடைய ஆன்சர்ஸை வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆனந்தர் ராகம் ஃபேமிலியை பார்த்துடலாம். ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. திட்டாதரா அழகு காமெடி ஜோனர். காமெடி படம் தான் பாப்பியா சொல்லுங்க. அண்ணா, காமெடிக்கு உனக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கானே? என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா இன்னைக்கு, தெரியலையா உனக்கு? த்ரில்லர் படம் பார்க்க மாட்டா, சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்க மாட்டாரா? எனக்கு ஏன் ரொமான்ஸ் மேல ஒரு ஆசை இருக்க கூடாது? என்னன்னா அழகு வந்து எப்பவுமே ஆன் செட்ல ரொமான்டிக் சாங்ஸ் தான் கேட்டுட்டே இருப்பான். சோ நான் அது ரொமான்டிக் தான் ஜானர் சூஸ் பண்ணேன். அது வேற ஒண்ணும் இல்லடா. நீ ரொமான்டிக் சாங் கேப்ப, அது அவளுக்கு பார்க்க காமெடியா இருந்ததுனால காமெடி படம்னு எழுதிட்டாவும். நீ ரொமான்டிக் சாங் கேக்குறது அவங்களுக்கு காமெடியா இருந்திருக்கா, அதனால அது காமெடி ஜானர்னு தூக்கி வச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? அவதான் வச்சா நிறைய வந்து காமெடி பஞ்சஸ் சொல்லிட்டே இருக்கிறதுனால மேபி நிறைய அது பாப்பீங்களோன்னு கெஸ் பண்ணோம். பட் மேபி அதனால இருக்கலாம், கன்ஃபியூஷனும் இருக்கு. இல்ல, உன் மனசு புண்பட கூடாதுன்னு பேசுறா. ஆனா பின்னாடி அவ வந்து உன்னை பார்க்கவே காமெடியா தான் இருக்கு. அப்ப காமெடி தான் கண்டிப்பா அப்படின்னு தான் சொன்னான். நான் ரொமான்டிக், அதாவது அவர் இந்த மாதிரி சேனல்ல தான் படம் பாப்பாருன்னு நீங்க ஒண்ணு நினைச்சிருக்கீங்க. அவர் பாக்குற சேனல் அதுல வைக்க முடியாது. அண்ணா, நீ காட்டுன என்ன மாதிரி சேனல்னா? காமெடி சேனல். காமெடி சேனல். ஐ டோல்ட் நோ. ஏங்க வின்னுங்க காமெடி சேனலுங்க. யாருங்க நீங்க? காமெடியா சொல்லிருக்கேன். ஆமா. கரெக்ட் ஆன்சர். அந்த வயசுல தனியா கூப்பிட்டு அடிங்க. அவன் ரொமான்டிக் பாட்டு தான் கேட்பான் செட்டில். ஐ அம் ரொமான்டிக் பாய் பட் ஐ லைக் மோர் I like comedy. Yes. அவர் வந்து சீரியல்ல எல்லாம் ரொமான்டிக் பண்றாரு. அவருக்கு எது வரலையோ அதை கத்துக்கிறதுக்காக அவர் அடிக்கடி பாக்குறாரு. சீரியல்ல நாங்க ரொமான்டிக் ரொமான்ஸ் பண்றதே இல்ல. எப்படி பண்ண முடியும்? நீ பாதி நாள் ஆபீஸ்க்கு கமிஷனர் ஆபீஸ்க்கு கிளம்பி போனா எப்படி ரொமான்ஸ் பண்ண முடியும்? நம்ம வேல்முருகன் ஃபேமிலி என்ன ஆன்சர் எழுதிருக்காங்கன்றத பாத்துறலாம். சேம் காமெடி ஜானர். எல்லாரும் காமெடி தான் புரியல. ஏன் காமெடி பண்றது சீரியஸா இருக்க மாட்டாங்களா? ஏன் அப்படி ஒரு பேஸ் வச்சிருக்காங்க? இப்ப அவன் சீரியஸா பண்ணலையா காமெடி பண்றேன்டா அந்த மாதிரி. ரெடி காட்டுங்கண்ணே. காமெடி சேனல். ஜானர். ஐயோ ரெண்டு பேரும் டை ஆயிட்டாங்களே. ஏங்கா அண்ணன் ரொமான்டிக் மூவிஸ்லாம் பார்க்க மாட்டாரா? காமெடி சேனல் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, இந்த கேள்விக்கு ரெண்டு பேருமே கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கிறதுனால யாருக்குமே பனிஷ்மெண்ட் இல்ல. ஆபீஸ் ரூமை க்ளோஸ் பண்ணுங்க. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, இவற்றுள் எந்த நடிகருடைய பயோபிக்கில் இவர்கள் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள்? ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. அழகப்பா நாங்க சொன்ன பதில் தான் நீ சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். வேல்முருகன் ஃபேமிலி என்ன ஆன்சர் எழுதிருக்காங்கன்றத பார்த்தலாம். ஓபன் பண்ணுங்க. கமல்ஹாசன் சார். விண்வெளி நாயகன் கமல் சார். யாருடைய வாழ்க்கை வரலாற்று அப்பா நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எதனால? கமல்ஹாசன் அங்கிள் வந்து கொஞ்சம் படத்துல கெட்ட போட்டுருப்பாங்க, அதே மாதிரி இப்போ கெட்ட போட்டுருக்காங்க. ஓகே, சூப்பர். கெட்ட போடுறதுனால கெட்ட போட்டு அப்பா நடிக்கணும். இன்னைக்கு அவருக்கு மொத்தமா ஒரு கெட்டப் போட போறீங்க நீங்க. அண்ணே ஓபன் பண்ணுங்க. தலைவர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்.
ஏன்னா தலைவரே என்ன காரணத்தினால? சின்ன வயசுல இருந்து சூப்பர் ஸ்டார் ரசிகர். நம்ம சூப்பர் ஸ்டாருங்கும் பொழுது நான் அது ஞாபகம் வச்சுப்பாங்க தான் நினைச்சேன். ஃபேமிலியோட சூப்பர் ஸ்டார் எங்களை கூப்பிட்டார் வீட்டுக்கு. நாங்கள் போய் சூப்பர் ஸ்டாரோட ஃபேமிலியோட போட்டோ எடுத்து மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு வந்தோம். அதெல்லாம் யோசிப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசியில் ஒருவேளை அவங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டதை மனசுல வச்சுட்டு தான் யோசிச்சிருக்காங்க, அவங்க வீட்டு சாப்பிட்ட வீட்டுக்கு நம்ம இது மாதிரி துரோகம் பண்ணக்கூடாது, அவர் வாழ்க்கை வரலாற்றை இவர் நடிக்க வேண்டாம் அப்படின்னு வச்சிருக்காங்க போல. சூப்பர். இந்த கேள்விக்கு தவறான ஆன்சர் பண்ணிருக்காங்க வேல்முருகன் ஃபேமிலி. நம்ம ஆனந்த ராகம் ஃபேமிலி என்ன ஆன்சர் எழுதிருக்காங்கன்றத பார்த்துலாம். ஓபன் பண்ணுங்க. எனக்கு இப்பயே ராகம் கேக்குதே மியூசிக். நினைச்சா இதான் எடுப்பாங்க. இவர் நடிக்க மாட்டாருங்க ஆக்டிங். தலைவர் சூப்பர். ஆக்சுவலி உங்களுக்கு விஜயகாந்த் சார் அண்ட் ரஜினி சார் தான் பிடிக்கும். விஜயகாந்த் சார் இல்லாம இருந்ததுனால நாங்க ரஜினி சார் தான் கொடுத்தோம். மிடில்ல சீன் எல்லாம் வந்தப்ப அதுதான் நல்லா பண்ணுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச ரஜினிகாந்த் ஸ்டைல் அவன் ரொம்ப நிறைய அவரோட ஸ்டைல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அதுதான் பண்ணி பாத்துறோம். ரீல்ஸ் எல்லாம் நிறைய வந்து சூப்பர் ஸ்டார் ரீல்ஸ் தான். இவங்க வந்து இவ்வளோ காரணங்கள் சொல்றாங்க. அழகப்பண்ண என்ன ஆன்சர் எழுதிருக்காங்கன்றத பார்த்துலாம். காட்டுங்க. அழகு பாஷா பட ரஜினி மாதிரி கலக்கறானே. ஓகே பாஷ். அழகு அந்த walk தான் அழகு. இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணி வின் பண்ணிருக்காங்க ஆனந்தராகம் ஃபேமிலி. கோபால் அண்ணா இப்போ ஆனந்தராகம் ஃபேமிலி பக்கம். தவறான ஆன்சர் பண்ண நம்ம வேல்முருகன் அண்ணனுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்கும். என்ன காரணத்துக்காக பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? வெளியில எங்கன்னா போலாம் அப்படின்னு வர நாங்களாம் ரெடியாகி இருப்போம். கடைசியில பார்த்தா கால் வந்துருச்சு, ரெக்கார்டிங் இருக்கு போனோம். ஸோ அதனால இப்போ என்னால் வர முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கரெக்ட் பனிஷ்மென்ட் கொடுத்தே ஆகும். ஆமா அப்படியே அந்த இது பிளான் முடிஞ்சிரும். கரெக்ட். ஏனே அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. தீனண்ணே அந்த மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்காரு. ஆமா. சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. உண்மைதான். ஏன் அப்படி பண்ணி அதான் கேக்குறாங்க. ஈவினிங் ரெக்கார்டிங் இருக்குன்னு மறந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ ஈவினிங் ரெக்கார்டிங் வச்சிருந்துருக்கோமே, சரி நீங்கள் போயிட்டு வரீங்களாண்ணா, அப்புறம் நாங்கள் மட்டும் இப்படி தனியாக போகிறது அப்படி கிளம்புனாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரி நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்ப அவங்களுக்கு ஏதாவது வேலை வந்துடும், ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப நான் எங்கேயாவது வெளிநாடு ப்ரோக்ராம் இல்லை நான் வேறு எங்கேயா போயிடுவேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. இல்ல நான் அவரை பத்தி ஒண்ணு சொல்லி ஆனோம். நாங்க வந்து அவரோட ஷோ போயிருக்கோம், லண்டன் போயிருக்கோம். ஆனா அங்கேயும் அந்த மனுஷன் வந்து வேற எங்கேயும் போகணும்னு நினைக்கவே மாட்டாரு. எந்த வண்டி ரூமுக்கு போதோ அது கூட ஏறி வந்துருவாரு. நிச்சயமா பாய்ஸ் எல்லாரும் ஜாலியா இருக்கலாம் போனாலும் மனுஷன் வந்து நேரா ரூமுக்கு போயிடுவாரு. நான் அது கண்டிப்பா சொல்லணும். அண்ணா நீ ரெக்கார்டிங்க மறந்துடுற, ஆனா நீ பண்ண எதுவுமே மறக்காம ரெக்கார்டிங்ல வச்சிருக்காங்க உங்க டோட்டல் ஃபேமிலியும். அதுக்காக உனக்கு என்ன பனிஷ்மென்ட் இருக்குன்றத பாத்துலாம். மணிகண்டன் இந்த கதவை மூடியே வைக்க முடியாதா? என்னது இது? குப்பை கொட்டு போறியா? இவன் மாமா எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு புரியலையா? உங்க வீட்டுக்கார் வீட்டு வேலை செய்வாரா? ஓ அப்படியா, பரவாயில்லையே. ஐயோ மறுபடியும் கதவை திறந்துட்டாங்க. அண்ணனுக்கான ஆயுதத்தை கொடுங்க. ஓ எப்படி இருக்க வேண்டியது? அவன் பேச்ச கேட்காதீங்க, திருப்பி குப்பை ஆக்கிட்டு இருக்கீங்க. அண்ணன் எப்படி கூட்டுறாருன்றத பாத்துட்டீங்களா? இதுக்கப்புறம் வீட்டுல பெருக்கிற வேலையா இருந்தா அண்ணனுக்கே கொடுங்க. ஓகே கண்டிப்பா கண்டிப்பா. அழகா பண்ண அவங்க வீட்டுல கூட்டும் போது நீ அள்ளி கூட்டத்துக்கு நீ போயிட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கு கூடையோட. ஓகே ஆபீஸ் ரூம் க்ளோஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மூணாவது கேள்வி, இவற்றுள் எந்த அசைவ உணவு அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும்? மட்டன், ஃபிஷ். ஓகே ஆனந்தராகம் டீம் வந்து என்ன ஆன்சர் எழுதிருக்காங்கன்றத நம்ம பாத்துடலாம். மட்டன். இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நாங்க 3 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணிருக்கோம். இது ஒரு சிக்கன் மீன். பரோட்டா பாயா சாப்பிடாம போக மாட்டான் அவன். ப்ரொடக்ஷன்ல வாங்கி தருவாங்களாக்கா? இல்ல அவன் ஒரு கடை ஃபிக்ஸ் பண்ணி அங்க போய் சாப்பிட்டு தான் போவான். அதுக்கும் என்கிட்ட திட்டு வாங்கியிருக்கான். ஓ அந்த அளவுக்கு மட்டன் பிரியரா நீங்க? ஓ மட்டன் லவ்வரா? நீங்க சொல்லிருக்க ஆடு மட்டன் பிரியாணி போடுறாங்களோ இல்லையோ, இந்த ஆடு மட்டன் பிரியாணி ஆகுதா இல்லையான்றத பாத்துடலாம். நீங்க எழுதிருக்க ஆன்சரை காட்டுங்க அழகப்பன். ஃபிஷ். ஃபிஷ். என்னக்கா பேசுறீங்க? அவர் காசு தேடி போய் ஒரு கடையில வாங்குறா. டேய் நீ மூஞ்ச காட்றா. நீ எனக்கா ஃபிஷ் கொண்டு வந்திருக்கேடா, சாப்பிட்டிருக்கியாடா எங்க முன்னாடி? அப்புறம் எப்படா எங்களுக்கு தெரியும்? அப்ப நீ எங்களுக்கு தெரிஞ்சதுதானடா எழுதணும். நான்வெஜ்னாலே மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவேன்னு சொல்றேன். அப்புறம் அடுத்து 65 ஃபிஷ். மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவேன்னு சொன்னா நான் எல்லாமே சாப்பிடுவேன். எல்லாத்தையும் சாப்பிடுவேன். என்னைக்காவது எங்க கண்ணு முன்னாடி ஃபிஷ் சாப்பிட்டிருக்கியாடா? இதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, நீதான் பொறுப்பு. இந்த கேள்விக்கு தவறான ஆன்சர் பண்ணிருக்காங்க ஆனந்தராகம் ஃபேமிலி. ஓகே நம்ம வேல்முருகன் ஃபேமிலி என்ன ஆன்சர் எழுதிருக்காங்கன்றத பாத்துடலாம்.
ஃபிஷ். ஐயோ இது நைட் வரைக்கும் போக போறியே. இல்ல அவருக்கு எப்பவுமே அதுதான் ஃபேவரட். இருந்தாலும் அண்ணன் என்ன எழுதிருக்காரு அப்படின்றத பாத்துடலாம். நல்லா சமைப்பாங்கோ. நல்லா சமைப்பாங்கோ. மீன் குழம்பு என் மனைவி. மீன். வேல்முருகன் அண்ணன் ஃபேமிலி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கிறதுனால டையா இருக்கு. கோபால் அண்ணன் சென்டருக்கு வாங்க. இப்ப ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போமா? உங்களுக்கான கேள்வி, இவர்களில் அவர்களுக்கு பிடித்த ஃபேவரட் காமெடியன் யார்? யோகி பாபு. சூரி கேர்க்கன். ஓகே, ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. முதலாவதா ஆனந்தராகம் ஃபேமிலி என்ன ஆன்சர் எழுதிருக்காங்கன்றத பார்த்தலாம். ஓபன் பண்ணுங்க. சந்தானம். என்ன ரீசனுக்காக சந்தானம்கா? யோகி பாபு டவுட் பட்டோம், பட் சந்தானம்ங்கிறது நான் முடிவு பண்ணேன், எனக்கு தெரியல. அழகு பண்ணனுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க தெரியுது. அழகு பண்ண நீங்க வச்சிருக்க ஆன்சரை காட்டுங்க. யோகி பாபு சார். பாபு. வைஷாலி அதுக்குள்ள ரியாக்ஷன் நல்லா. யோகி பாபு நான் தான் சொன்னேன், அத மாத்தினதும் நான் தான். அதான் அடுத்த சோல யோகி பாபு சொல்லிக்கலாம். கரெக்ட்டா வச்ச ஆன்சரை மாத்தி வச்சது பிரீத்தி அக்கா பெருமையுடன் சொன்னதால இந்த கேள்விக்கு தவறான பதில் சொல்றாங்க ஆனந்தராகம் ஃபேமிலி. நம்ம வேல்முருகன் ஃபேமிலி என்ன ஆன்சர் எழுதிருக்காங்கன்றத பார்த்தலாம். ஓபன் பண்ணுங்க. சூரி. ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. கரெக்டான ஆன்சர் சூரி. I am 50 lakhs owner. 3 பேருமே நெருங்கியவங்க. அதுல வந்து சூரிய அண்ணா வந்து எங்களுடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு அவர் வந்து எங்களெல்லாம் வாழ்த்திட்டு ஃப்ரெண்ட்லியா எப்பயுமே இருப்பாரு. அதனால நாங்க நினைச்சோம், அதே மாதிரி அவங்களும் நினைச்சிருக்காங்க. நல்ல வேலை. இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னது மட்டும் இல்லாம இந்த ரவுண்டையும் வின் பண்ணிருக்காங்க வேல்முருகன் ஃபேமிலி. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? இந்த ரவுண்ட வின் பண்ணி ட்ரெட்மில்லையும் வின் பண்றாங்க வேல்முருகன் ஃபேமிலி. அம்மா தொப்பையை குறைச்சிட்டு வருமா? அழகா பண்ணனுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்க போறோம். என்ன காரணத்துக்காக பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? நாங்க சொன்னதை அவங்க அங்க டிக் பண்ணாம இருக்கிறதுக்கு பனிஷ்மென்ட் கொடு. யார் வந்து டிக் பண்ணாதுக்கு பனிஷ்மெண்ட்? ஆமா, நான்வெஜ் உனக்கு மட்டன் தான் பிடிக்கும். நானா சொல்லுவாங்க. நம்ம அழகா பண்ணனுக்கான பனிஷ்மென்ட் என்னன்றத பாத்துறலாம். மணிகண்டன் வராங்க. ஏ ஐஸ். ஓஹோ. ஓ மை காட். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க மாட்டானே. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். என்ன காப்பாத்துங்க. ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நன்னார நாரி போய் வந்திருக்காரு பாவங்க அவரு. சார் உறைஞ்சிட்டார் சார், எங்க போறான்னு தெரியல சார். உறைஞ்ச அழகப்பன் கரையிற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். நம்ம மாமா மனசுலாயால நம்ம பார்க்க போற மூணாவது ரவுண்ட் சும்மா சுர்ருன்னு. இவ்வளவு நேரம் நீங்க டீமா ஓதிட்டீங்க இல்லையா? இப்போ டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரா வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்க போறீங்க. உங்களுக்கு நான் ஒரு டாபிக் சொல்லுவேன். அந்த டாபிக்ல யார் அதிகமா சொல்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. சும்மா சுர்ருன்ற ரவுண்டுடைய கிஃப்ட் என்னன்றத பாத்துறலாம். கோபாலண்ணா, ஓடிஜி மிக்ஸி அண்ட் வாட்டர் பியூரிஃபையர். வைஷாலி இதுல ஜெயிச்சிருவீங்களா? ட்ரை பண்ணுவோம், இல்லனா அழகப்பா தானே அடி வாங்க போறாங்க. ஜெயிச்சா ஜெயிப்போம், இல்லனா அழகப்பன் தானே. அழகப்பா. ஓகே, என்ன எல்லாத்துக்கும் அழகா தான் அடி வாங்க போறேன் இருக்காவா? இந்த ரவுண்ட்ல முதலாவதா மோதிக்க போறது பிரீத்தி கான் கலாக்கா. வாங்க. அங்க பாருங்க, ரெண்டு பொண்ணுங்களும் உங்களை என்கரேஜ் பண்ணி டான்ஸ் ஆடி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? பிரீத்தி கான் சொன்னோனே இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி ஓபனிங்ல இப்படி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி விட்டா பசங்களா இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்னா நின்னு ஆடணும். நின்னு ஆடுங்க. இப்ப பாருங்க, அதெல்லாம் முதல்ல இறக்கி விட்டு டக் அவுட் ஆகி போயிடும். அதெல்லாம் ஆமா, எப்படி இருந்தாலும் அழகப்பா தானே. இதுதான் எனக்கு தேவை. என்ன இவன் எப்படியா இருந்தாலும் அழகப்பா தானே, எப்படியா இருந்தாலும் அழகப்பா தானேங்கறா. அப்புறம் எதுக்கு நீ வந்த விளையாடுற? அழகப்பன் செத்தப்ப மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கானே. என்ன கலாய்கிறாராமா? ஓகே, உங்களுக்கான டாபிக் பாலூட்டி உயிரினங்கள். மேமல்ஸ். ஆடு, ஆடு, மாடு, பாடு. கம் ஆன். 5 4 3 மனுஷங்க, பிக், சூப்பர். டாக், டாக், கேட், கேட். 5 4 3 2 1. ஓகே, இந்த ரவுண்ட்ல முதல் டாபிக் வின் பண்ணிருக்கிறது வேல்முருகன் ஃபேமிலி. இந்த டாபிக்கை வின் பண்ணிருக்காங்க வேல்முருகன் ஃபேமிலி. சோ கோபால் அண்ணா உங்க பக்கம்.
ஜெயிச்ச பக்கம் கோபாலன் இருக்க மாதிரி தோத்த பக்கம் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஓகே, ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. எங்க இருக்கு அடேங்கப்பா எவ்வளவு பிரைஸ் கட்டி கடைசியா இருந்தது அதான் எடுத்து வெளியே போட்டேன். ஆமா, இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கவனிக்கல. அதாவது அக்கா பிரித்தி அக்கா இங்க இல்ல அதிர்ச்சி அக்கா. அவங்க கீழே உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? பாரு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, மனுஷன் கான்ஃபிடன்ட்டா சொல்லிட்டு எதிரி இப்படி தெரிஞ்சு நீங்க எல்லாம் தப்பு பண்றீங்களா? இல்லடா ஒண்ணும் இல்ல, இப்ப ரொம்ப ஐஸ் போட்டு நீ ரொம்ப ஓவரா குளிர்துல, அதனால தீச்சட்டி எடுக்க போறேன் நான் அடுத்து. என்ன காரணத்துக்காக இப்ப அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? இவன் வேற காரணம் கேக்குறான். இதுகளுக்கு கேள்வி கேட்டாலே பதில் வராது. காரணம் இல்லாதனால. சூப்பர் காரணம். என்ன யார் எது பேசுறாங்கன்னே கவனிக்காம உணர்ச்சி வசப்பட்டு இப்படி எழுந்து கத்துறான்ல, அதுக்காகவே அப்படியா? சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே திறக்கணும். கதவை திறக்க கூடாதுடா. தெரியாதனமா வந்து இதுகளோட மாட்டிக்கிட்டேன்டா. இதுல ஒண்ணுத்துக்கு சிரிக்கதான் தெரியுது, ஒண்ணுத்துக்கு பேசுறது என்னன்னு புரியல. ஆமா, வாயை கட்டி போடுங்க. அது பெரிய ஒரு தண்டனை. வாயை கட்டி போடுங்க. ஆமா, நீங்க வாயை திறந்து ஏதாவது பேசி தொலைங்க. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி நான் தான் எடுத்து அழகப்பன் பார்க்க மாட்டேன் இல்லங்க. முதல்ல இது முடிஞ்சு நீ எப்படி போறன்றத பாரு. அந்த பொண்ணு போறத விடு. ஏன்டா எனக்கு என்ன? தலைக்கு மேல தூக்கி 2 கையால பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஜிம்பாடிடா ஜிம்பாடி ஆம்ஸ் பாத்தியா? ஓகே, இப்போ அந்த வாளியில தண்ணியை ஃபில் பண்ணுங்க. ஐயா ஐயா ஓகே 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 ஓகே. அட்டை கொடுத்துருக்க. அட பைத்தியமே, மண்டை மேல அட்டை கொடுத்துருக்க, அதுக்குள்ளே ஊத்திட்டாலே. என்னடா அங்க ஊத்தி? யாரு என்னையா பண்ற நீ? வயசுக்கு ஏத்த வேலையா பாக்குற? அழகப்பன் கையை மேல தூக்குங்க. சார் உண்மையில விஜயகாந்த் சார் மாதிரி இருக்கா சார்? ஒரு 10 விஜயகாந்த் சார் தண்ணி தூக்கிட்டு போவா சார். ஐயா இந்த பக்கம் நான் தொங்குறேன், நீங்க அந்த பக்கம் நீங்க தொங்குங்க ஐயா. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போயிட்டு. ஓகே, அடுத்த கேள்வி முடிஞ்சு வர வரைக்கும் அழகப்பன் அதே பொசிஷன்ல இருப்பாங்க. தூக்கி வைங்க. தூக்கி வைக்கணுமா? ஆமா, கமா அழகப்பா. தூக்கி நில்லுங்க. ஓகே, அடுத்ததா இந்த ரவுண்ட விளையாட போறதுக்காக ஈஸ்வரி அண்ட் பிரதக்ஷனா வாங்க. அந்த குட்டி குழந்தை கூட என்ன அசிங்கம் அசிங்கமாயிடு. நான் தோத்து போயிட்டேன். அழகு அவங்களும் அதே தான் ஃபீல் பண்றாங்க. ஐயோ, இவங்க கிட்ட நம்ம தோத்துட்டோம்னா அசிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்படி நிக்குது பாரு. உங்களுக்கான டாபிக் சிவகார்த்திகேயன் சார் மூவிஸ். அமரன். அமரன். டாக்டர். டாக்டர். டக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. 5 4 4 3 2 2 யாருக்கு தெரியும்? அவளை பண்ணது வர போகுது. இவ்வளவு ஒண்ணு சொல்ல நீ சொல்லி இருந்தன்னு வச்சுக்கோயே, டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க தான் டாக்டர் போயிருப்பாங்க. அந்த மாதிரி படபடப்புல சீமராஜா. ஏன் சீமராஜா? ஏன் படம்? சீமராஜா எனக்கு தெரியும். சீமராஜா. தேங்க் யூ டி, என் படம் பேர் சொன்னதுக்கு. அம்மா, ஓப்பனிங்ல ஒரு பொண்ணு வந்தாங்களே, அவங்க இல்ல? இல்ல, இப்போ ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு இது வருது இல்ல. இந்த ரவுண்ட்ல அவங்க தப்பா ஆன்சர் பண்ணாம விட்டதுனால இந்த ரவுண்ட வின் பண்றாங்க ஆனந்தராகம் ஃபேமிலி. ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. நம்ம வேல்முருகனுக்கு என்ன தண்டனைன்றத பாத்துறலாம். அண்ணனுக்கு இப்ப ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்க போறோம். என்ன காரணத்துக்காக கொடுக்கலாம்? எந்த படத்துக்கும் கூட்டு போற, அதனால தான் படம் பேர் தெரியல. கூட்டு போல ஓடிடில வரும்ன்றதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட்டா? ஓடிடில வெயிட் பண்றீங்க நீங்க. படத்துக்கு கூட்டு போவாதனால உங்களுக்கு இப்ப ஒரு படம் காட்ட போறோம். அந்த படம் என்னன்றத பாத்துறலாம். மணிகண்டன், என்னடா இது பாலைவனத்துல தண்ணி பாட்டில் விக்கிற மாதிரி ஆகிருக்கீங்க. அங்க பாத்தியா? நீங்க 3 பேர் தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அக்கா தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க தான் ஜெயிச்சோமே, ஏன் உங்களை தூக்க வச்சிருக்கீங்க? கொஞ்சமாவது அவளுக்கு மனசாட்சி இருக்கா? இந்த எனர்ஜி இப்போ இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதே எனர்ஜி இருக்கான்றத பாத்துறலாம். ஆபீஸ் ரூமை க்ளோஸ் பண்ணுங்க. இந்த ரவுண்ட்ல கடைசியா வந்தா விளையாட போறது வைஷாலி அண்ட் ரக்ஷனா. வாங்க. முடிஞ்சா பாருங்க, இல்லனா அழகப்பன் தானே. ஓகே, உங்களுக்கான டாபிக் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், விளையாட்டு வீரர்கள். ரொனால்டோ. ரொனால்டோ. தோனி. தோனி. மெஸ்ஸி. மெஸ்ஸி. ரெய்னா. ரெய்னா. விராட். விராட். கங்குலி. கங்குலி. என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரியே. 1 நம்ம ஊர்க்காரங்க எவ்வளவு வந்திருக்காங்களா? முத்துவ தரத்துல உருவாக கிடையாது மாஸ்டர். அப்ப நமக்குள்ள இருக்கட்டும், அப்படியே போட்டு நமக்கு வெற்றி வெற்றி. ஏமா என்னாச்சு?
அவங்க கிரிக்கெட் பக்கம் போனா நீ ஃபுட்பால் பக்கம் போனியம்மா, ரொனால்டோ மெஸ்ஸின்னு. அம்மா அது சொன்ன உடனே எனக்கு ஐயோ. நீ ரொனால்டோ சொன்னோனே ஆஹா ரொனால்டோ மெஸ்ஸி கொஞ்ச நேரம் விட்டுருந்தானா அவர் சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல போயிருக்கு. இன்னும் ஒரு பேர் சொல்லியிருந்தானா? சத்தியமா எனக்கே ஒரு 5 பேர் தான் தெரியும். ஐயோ அம்மா நீ இவ்வளவு நேரமா சிரிச்ச. காப்பாத்திருக்க ரொம்ப பேசாத. இந்த டாபிக்ல கரெக்டான ஆன்சர் பண்றது மட்டும் இல்லாம இந்த ரவுண்டையும் வின் பண்ணி இந்த 3 கிஃப்டையும் தூக்கிட்டு போறாங்க ஆனந்தராகம் ஃபேமிலி. சும்மா சொல்றீங்க. ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்பவே சொல்லிட்டோம் 3 பேருக்கு 3 gift, சரியா? ஆமா. ஏங்க, அப்ப அழகப்பன் யாருங்க? அங்க பார்த்து அழகப்பா 3 பேருக்கு 3 கிஃப்டா? உனக்கு கிஃப்ட் இல்ல அழகப்பா. அவனை நாங்க காப்பாத்தி விட்டுருக்கோம், அதுவே பெரிய gift. அதிர்ச்சி அண்ணே, நீ உள்ள எதுக்கு இருக்க? நீ என்ன சொல்லணும்? வேல்முருகன் கிட்ட சொல்லணும், அண்ணே இப்ப அவங்க தான் ஆன்சர் பண்றாங்க உங்க ஃபேமிலி, நீங்க தோத்துட்டீங்க அப்படின்றலாம் சொல்லு. அவர் என்ன ஜெயிச்சிருக்கோன்னு நினைச்சு அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு பாரு. இல்ல ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாருன்னா, இதுல வேணா நான் தோக்கலாம், ஆனா என் பொண்ணு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கடா பெரிய டெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காரு என்கிட்ட. என்ன கின்னஸ் ரெக்கார்டு? யூனிவர்சிட்டி லோகோஸ் 1 மினிட்ல 51 சொல்லி கின்னஸ் ரெக்கார்ட் பிரேக் 1 பண்ணிருக்கேன். மினிட்ல 51 சொல்லி சூப்பர். பாப்பா இந்த கேம்ல நான் தோத்தேனா ஒத்துக்கிறேன் பாப்பா. நீ போய் வைசாலி கிட்ட தோத்த பாத்தியா? அதுதான் தாய் எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. இன்னும் தண்ணி ஃபில் பண்ணி நிக்க வைக்க பேசுறேன். வாயை மூடிட்டு யூனிவர்சிட்டி கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கின பிள்ளைய நீ சிரிச்சு பயமுறுத்தி அது பேன் நின்னு நீ அந்த கேமை ஜெயிச்சிருக்க. இல்ல அது படம். இல்ல இதுல இன்னும் கிஃப்டே கொடுக்கல, அதுக்குள்ளே நம்ம 3 பேருக்கு தாண்டி கிஃப்ட். அப்ப நான் எதுக்கு வந்தேன்? அழகா பண்ண வாங்கிட்டு நீங்க போனா நீ எதுக்கு இப்ப வைசாலிட்ட சண்டைக்கு வந்த தெரியுமா? இத சாக்கா வச்சு கீழே இறக்கி வச்சிட்டு வந்து நீ பேசுமா? தோல்ல வச்சிட்டே பேசு. எந்த டீம் வின் பண்ணிருக்காங்களோ அவங்க கிஃப்டா தூக்கிட்டு போக போறாங்க. தோத்த டீம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அந்த பக்கெட் தூக்கிட்டு போக போறாங்க. தண்ணியை கொண்டு வாங்க. அண்ணன் அரைச்சு உள்ள போயிடுவாரா சார்? பயமா இருக்கு சார். ரக்ஷனா தோத்துட்டு சொல்லி ஃபீல் பண்றியா? இல்ல ஒண்ணு இல்ல சந்தோஷம். ஹாப்பி அப்பா பார், அப்பாக்கு தண்ணி ஏறிட்டு இருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. அப்பா போக அப்பு கமல் மேல ஆயிட்டு இருக்காரு. பயமா இருக்கு அப்பா பார்த்தா. தயவு செஞ்சு பதில் சொல்லிடு, இல்ல அடுத்த ரவுண்ட்ல உங்க அப்பா இப்படிதான் இருப்பாப்ல. சொல்லுங்க மாதிரி எப்படிமா இருக்கீங்க? அப்படி சொல்லி அவன் கீழே உட்கார்றான் பாரு, முதல்ல அவனை எழுத்து சொல்லி கீழே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம பார்க்க போற 4வது ரவுண்ட் ஜாலியா காலியா. பார்க்காதே பேசாதே கேட்காதே. இந்த ஜாலியா காலியா ரவுண்டுடைய கிஃப்ட் என்னன்றதை பார்த்துடலாம். கோபாலண்ணா எல்இடி டிவி. ஆஹா 4K LED டிவி எனக்கு வேணுமே. LED டிவி வீட்டு அண்ணன் சன் எக்ஸ்போர்ட் பாப்பாரு மாமா ஸ்பெஷல். கண்டிப்பா இது எங்களுக்கு தான். டவுட் தான், ட்ரை பண்ணுவோம். 2 டீமுமே ரெடியா இருக்காங்க. இப்போ இந்த ஜாலியா காலியா ரவுண்ட முதலாவதா விளையாட போறது ஆனந்தராகம் ஃபேமிலி. அதுக்கு முன்னாடி வேல்முருகன் ஃபேமிலி வெளில வெயிட் பண்ணு. ஆனந்தராகம் ஃபேமிலி வாங்க. ஈஸ்வரி ஏன் தனியா ஆயிட்டீங்க? இப்படி வாங்க, டீமோடயே இருங்க. நீங்க 3 பேர் சேர்ந்து இருந்தா தான் அழகப்பன காலி பண்ண முடியும். ஓகேவா? ஏற்கனவே காலி பண்ணிட்டாளுடா. ஓகே, இந்த ஜாலியா காலியா ரவுண்ட்ல யார் வந்து கண்ணை கட்ட போறீங்க, யார் காதை கட்ட போறீங்க, யார் வாயை கட்ட போறீங்க? கண்ணை கட்ட போறது நான், காதை கட்ட போறது இவோ, வாயை கட்ட போறது இவோ. ஓகே, நீங்க ஒரு முடிவு சொன்னீங்க இல்லையா? ஆனா டீமா நாங்க சேர்ந்து ஒரு முடிவு சொன்னோம். ஓகே, எனக்கு விட்டுருங்க. யார் கண்ணை கட்ட போறீங்க, யார் காதை கட்ட போறீங்க, யார் வாயை கட்ட போறீங்க அப்படினா பிஜிக்கா நீங்க கண்ணை கட்ட போறீங்க. ஈஸ்வரி நீங்க காதை மூட போறீங்க. நீதான் ஸ்டோர் பேசிட்டே இருந்தல, வாயை மூடி ஸ்டோர். ஐயோ எனக்கு காது கட்ட வேணாம். நீ அதெல்லாம் கட்ட வேணாம்டா, இப்பவே சொல்றேன், இதெல்லாம் தோத்துட்டேன்டா. ஓகே, உங்களுக்கான டைம் 2 minutes. Your time starts now. மோ என்னது? மோ பால் முட்டை. என்ன உறைஞ்சு போயிருக்கீங்க? ஜெயிச்சிருக்கீங்களா? மோ நெக்ஸ்ட் தக்காளி 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 தக்காளி. ஓகே, இல்ல தக்காளி மாதிரி இவனை நசுக்கி இருப்பாங்க அழகப்பன. சொல்லுமா, நீ சொல்லலாம், சொல்லு. சபேபோ வைஷோ தக்காளி எரி தக்காளி தக்காளி இதுக்கிட்டு தக்காளி தக்காளி. இந்த புடுக்கிட்டு இப்படி ஒரு வாய்ஸா? டயர் 3 பேரையும் நம்பி வந்து நான் பாரு இங்க என்ன நிலைமையில இருக்குன்னு. டயர் தெரியல. மில்க் இல்ல அட பெல் இல்ல மில்க். மில்க் பெல்ட் இல்ல ராங். பெல்ட்டா ஐயோ. பால். இதை எடுத்துங்க, அழகப்பன யூஸ் ஆகும். பால் வைஷோ பால். பால். ஓகே, சூப்பர். சிறப்பு. இல்ல என்னது? பால். நெக்ஸ்ட் போங்க. நோட்புக். நோட்புக் கரெக்ட்.
அதுக்கு பாரு நோட்புக் எழுத படிக்க தெரியாத மாதிரி அப்படி நிக்கிது பாரு நோட்புக் 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 ஐயா நெக்ஸ்ட் பைனாப்பிள் பைனாப்பிள் கரெக்ட் அஸ்வே பைனாப்பிள் அதுடா ஆனந்த ராகம் ஃபேமிலி இப்படி வாங்க. உனக்குள்ள இப்படி என்ன டேலண்ட் தெரியுமா? இப்படி வாய்ஸ் என்ன வாய்ஸ். ஆனா என்னன்னா அக்கா சொன்னதை நீ கண்டுபிடிச்சிட்ட. அந்த சொன்ன அந்த விஷயத்த வந்து நீ பால் அப்படின்னு சொன்ன இல்லையா, எடுத்திருந்தீங்கன்னா எண்டுல அழகு பொண்ணுக்கு தேவைப்படும் ஊத்துறதுக்கு. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அது பாலா? பால் பால் சொன்னால இல்ல அது எனக்கு கேக்கல. அவ என்கிட்ட தான் ஆக்ட் பண்றாளானே எனக்கு ரொம்ப நேரமா புரியல. இல்ல அவ ஆக்சுவலி அவகிட்ட பேசுறாளா என்கிட்ட பேசுறாளானே தெரியல. வைசாலி என்ன எடுத்து போட்ட நீங்க? எனக்கு என்ன கன்வே பண்ணாங்களோ அதுதானடா நான் பிக் பண்ண முடியும் அழகப்பா. ஐயோ அப்படியே பாவமா மூஞ்சிய மாத்திட்டியே. மெயின் அக்கா உடனே மெயினா எப்படிடா விடாத. அவங்க முட்டை கோசுக்கு மூ 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 அசோக் முட்டை பழையப்படா அசோகன் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சார். அப்ப தெரியும் உனக்கு முட்டை என்ன கோஸ் நீவா அப்புறம் தெரியும். வந்து பாரா இவளுக்கு சொல்லணும்ல. மில்க் மில்க்னா பால் 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 ஐயோ பாலுங்க. எனக்கு பெல்ட் எல்லாம் கேட்டு அழகப்பா இன்னும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ண. அவங்களும் கண்டுபிடிக்கணும்ல. அவங்க கண்டுபிடிப்பாங்க. நீ கண்டுபிடிச்சது பெரிய விஷயம். உன்னை கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம். இப்போ எத்தனை பொருள் கரெக்டா எடுத்திருக்காங்கன்றத நம்ம பார்த்தோம். தக்காளி போட்டுக்கோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். நோட்புக் போடே கண்டுபிடிச்சிட்டேன். பைனாப்பிள் நம்ம ஆனந்த ராகம் ஃபேமிலி 3 விஷயத்தை கரெக்டா எடுத்திருக்காங்க. ஓகே லெட்ஸ் வெல்கம் வேல்முருகன் ஃபேமிலி. அந்த டீம் எவ்வளவு எடுத்திருப்பாங்க நீங்க 2 பேர் சொல்லுங்க. 7 அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? சரி நீங்க டீமை விட்டுருங்க. வைஷாலி எத்தனை பொருள் கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்ப சொல்லுங்க. ஒண்ணுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஒண்ணுமே அவங்க பாருங்க ஒண்ணு கூட அவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே நீ சொல்லுமா எத்தனை கண்டுபிடிச்சிருப்பாங்க? 13 ஏன்னா அது பே நம்பர். பேய் நம்பரா? அவங்க ஒரு கெஸ்ட்ல வச்சிருக்காங்க இவ்வளவு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்ட்டு. நம்ம வேல்முருகன் ஃபேமிலி எவ்வளவு பொருள் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்கன்றத பாத்துலாமா? பிரதக்ஷனா கண்ணை மூட போறாங்க, ரக்ஷனா காதை மூட போறாங்க, கலாக்கா வாயை மூடி ஸ்டோர் ரூம் போய் பொருள் எடுத்துக்க போறாங்க. ஓகே ஆல் தி பெஸ்ட். நீங்க 2 பேரும் உங்களோட போய் பொசிஷனுக்கு போயிடலாம். பாப்பா உனக்கு நான் பேசுறது கேக்குதா? கேக்கலையா? சூப்பர். டிஜே சாங் ப்ளீஸ். யாரை ஏமாத்த பாக்குறேன்? உங்களுக்கான டைம் 2 minutes. Your time starts now. செங்கல் சா சேயிங்கல் சாரி சாரி. ஆமா செங்கல் புரியல. இன்னொரு சொல்ல. சேயிங்கல் அங்க இல்ல அக்கா இங்க இருக்காங்க. சேயிங்கல் செங்கல் சாரி செங்கல் சாரி செங்கல் சாரி செங்கல் சாரி சாரி அம்மா சாரி பலூன் 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 மேங்கோ பலூன் மேங்கோ. உங்க அப்பாவுக்கு மேங்கோ தான் இன்னைக்கு. எப்படி சிரிச்சாரு? பலூன் வேற நெக்ஸ்ட் குடை இன்னும் சொல்லு. குடை குடை கியூட்டா சொல்லுது. ஓட்டா ஓட்டா. என்னது இன்னும் சொல்லு. பென் பெட். ஆமா படுத்து தூங்குங்க. நீ என்ன வேணா சொல்லு, நான் அதே தான் சொன்னதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாக்ஸிங் கிளவுஸ் போலீஸ் போலீஸ். உங்க அப்பனை புடிச்சு அடிக்கணும் உங்க அப்பாவை. உள்ள கலாக்கா டான்ஸ பாருங்க. பாக்ஸிங் கிளவுஸ் புரியல. நல்லா சொல்லு. கத்தி சொல்லு. பாக்ஸிங் கிளவுஸ் போலீஸா? பாக்ஸிங் கிளவுஸ் இதுக்கு தான் முன்னாடி சிரிக்க கூடாது. வரைஞ்சு போயிருக்காரு. அப்படி சிஸ்டர் கேக்க போக்கணும். லாஸ்ட் 10 seconds. பலூன் மயோனிஸா? மைனஸ்தா. பலூன் இன்னும் சொல்லு. இன்னும் தர வேணும். பலூன் பண்ணி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. வாப்பா. அந்த குழந்தை அவ்வளவு சூப்பரா சொல்லிச்சு. இந்த கேம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபெக்ட்டா விளையாண்டது நீதாம்மா. ஏமா அக்காவை முறைக்கிறீங்க? கத்தி கத்தி உயிரோட சொன்னேன். கத்தி கத்தி உயிரோட சொன்னாங்க. நீ என்ன கண்டுபிடிச்ச? ஒண்ணுமே புரியல சொன்ன. ஒண்ணுமே புரியலையா? சவுண்ட் அதிகமா வந்து சொன்னேன். சவுண்ட் அதிகமா இருந்துச்சு. வாங்க கலாக்கா வாங்க. இப்போ அக்காவுக்கு நல்லா கேட்கும். நீ எது சொல்றதுனாலும் சொல்லலாம். வாயடிச்சு போயிட்டாவ பாவம்.
இதுக்கப்புறம் பேசி வேஸ்ட். இதுக்கப்புறம் நான் என்ன போல சொல்றது? கத்தி கத்தி தொண்டை தண்ணியே போயிடுச்சு பிள்ளைக்கு பாவம். எப்படி இங்க இருக்க? ஹலோ அப்படின்னு யார்ல பறகுது? கவலைப்படாதீங்க ஒண்ணு இல்ல. எத்தனை பொருள் எடுத்திருக்கீங்கன்றத பாக்கணுமா? இல்ல, தேவையே இல்ல. தேவையே கிடையாது. இந்த கேம் கொஞ்சம் டஃப்பான கேம். இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிட்டு இவ்வளோ சூப்பரா ஆடிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பர். இந்த ரவுண்ட 3 பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிருக்காங்க ஆனந்தராகம் ஃபேமிலி. கோபாலண்ணா இந்த ரவுண்ட வின் பண்ணி அழகான எல்இடி டிவி 1 சவுண்ட் பாரி எடுத்துட்டு போறாங்க ஆனந்தராகம் ஃபேமிலி. வாழ்த்துக்கள். வேல்முருகனுக்கு நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். என்ன காரணத்துக்காக கொடுக்கலாம் நீ சொல்லுமா? அவரே ஒரு ரீசன் தான். அவருக்கு எதுக்கு ரீசன்? அதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. ஆஹா நல்லா இருக்கு. இங்க பாருங்கண்ணே. அண்ணா வேல்முருகன் அண்ணா, நீங்க சென்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இந்த ஷோக்கு தான் வந்திருக்கன்றது எனக்கே ரியலைஸ் ஆகுது. மணிகண்டன் ஏன் என்ன தண்ணி அது? சூப்பர் இன்னும் நிறைய ஐயோ சார், என்ன சார் இது? ஐஸ் கட்டி எப்படி எடுத்து ஊத்துறீங்க? அதிர்ச்சி. அப்படியே வேல்முருகன் அண்ணையும் அழகப்பன் அண்ணையும் கூப்பிட்டுட்டீங்க. வாங்கண்ணே. கட்டி பிடிங்க. அவங்க குழந்தைகளே பயந்து ஓடுறாங்க. ஏய் ப்ளீஸ். என்னண்ணே ஃபேமிலியே இப்படி தெரிச்சு விடுறாங்களே? உண்மையிலேயே என்னையே தெரிக்க விட்டாங்க. நல்லா செஞ்சுட்டாங்க. சகல, நீ என்ன சார் சைலண்டா இருக்க? இருடா, இல்ல அவர் பேசி முடிக்கிட்டா. அவர் விருது வாங்கின மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல சாணியை கரைச்சு ஊத்தி இருக்காருங்க. அக்கா நான் தெரியாம தான் கேக்குறேன். லாஸ்ட் செக்மெண்ட்ல எப்படிக்கா உன்னால மட்டும் நடனம் பாடிக்கிட்டே இருக்க முடியுது? வேற என்ன பண்றது? எதுவுமே சொல்லவே இல்ல. இவங்களெல்லாம் நீ எல்லாம் கொலாப்ல போட்ட ட்ரெஸ் கொஞ்சம் கூட நனையாம உட்காந்துருக்க. நானா இங்க பாரு. அண்ணன் போட்டு வந்த ட்ரெஸ்ல பாதி அந்த அளவுக்கு உள்ள எங்களுக்கு பனிஷ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அழகப்பெண் தானே, டிவி வாங்கிட்டு போறது நீ, அப்புறம் உள்ள சாணியை வாங்கிட்டு இருக்கிறது நானா? ஓகே, இந்த மாமா மனசுல வந்திருந்த 2 டீமே இவங்க 2 ரவுண்ட் வின் பண்ணிருக்காங்க. டீம் ஏ அண்ட் டீம் பி 2 பேருமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். Thank you so much. இன்னும் என்னென்ன செலிபிரிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் நம்ம நிகழ்ச்சிக்கு வாங்க. அழகா ஆன்சர் பண்ணி வின் பண்ணுங்க. இல்லனா ஹஸ்பண்ட் அடமான வச்சு ஃபன் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஃபன்னான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். இது உதயகிருஷ்ணா செல்லை வழங்கும் மாமா மனசுலாயோ. சேர்ந்து வழங்குவோர் வைக்கிங் பிரீமியம் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், ரீபோஸ் மேட்ரஸஸ், உடன் வழங்குவோர் 999 பிரஸ்டீஜியஸ் லுங்கிகள், கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் பெருங்காயம், கிறிஸ்டானர் லெகின்ஸ் அண்ட் நைட்டி.